வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்புரிய தம்பி நம்ம ஐயர் பங்களால் பக்கத்தில் இருக்கும் உரிமையாளர் பாண்டி தமிழர் கலாச்சாரம் அவர் சார்பாகவும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ 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 கோமரை வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன், கூடி இருக்கிற உங்களுக்கு வணக்கம் வந்துட்டேன். சிரிச்சு உடை மாட்டி சிந்தனையாலை சுருட்டி பவள பழக்க துள்ளி பட்டு பாடி ஆட்டமாட கூடி இருக்கிற உங்களுக்கு வணக்கம் வந்துட்டேன். ஹலோ அன்பு சார்ந்த நாடக கலா ரசிகர்கள் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய உசுலை மாநகரம் மறைந்த மாமேதை கலை பொக்கிசம் எம் முத்தப்பா ராஜ நடிகர் அவருடைய மகன் எம் ராஜாவுடைய கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இனிமேல் நம்மகிட்ட ஒரு சொணக்கம். நாடகத்தை சுறுசுறுப்பாக வேகமாக நல்லபடியாக ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியாக நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியாக பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்கள், வேலைக்கு வந்திருக்கிறது நாங்கள். அதனால் வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. அதை விட்டுவிட்டு காசை கொடுத்துவிட்டு எனக்கு நான் இருக்கிறவங்க புறம் படுத்துவிட்டு அப்புறம் காலையில் சொல்கிறது அடேங்கப்பா நேற்று நாடகமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, இது மாதிரி நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல, நாடகம் நல்லா இருந்துச்சு, ஆனா நான் தான் உறங்கிட்டேன். எப்படிப்பா தூங்குறதுல எப்படியா தெரியும்? தூங்கிட்டு கனவுல பார்த்துருப்பாரு போல இருக்கு. அந்த கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண ஆளு கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைகள்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். கூட்டம் அருமையான கூட்டம். அடேங்கப்பா போதுமான அளவுல கூட்டம் இருக்கிற கூட்டம் அப்படியே நல்லபடியாக இருந்தால் அதுவே போதுமானது. ஏன்னா இந்த நாடகத்தை இப்படித்தான் ரசிக்க வேண்டும் வந்து உட்கார்ந்துருக்காங்க ஒரு பெரியோர்கள். அந்த பெரியோர்கள் புற முதற்கண் வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வருங்கால தூண்கள் தோண்டுடைய நம்ம நாடை செங்குத்தா தூக்கி நடத்தக்கூடிய இளைஞர் பட்டாளங்களுக்கு வணக்கம். அதே மாதிரி அத்தா வணக்கத்தா இருக்க 4-5 அத்தாவுக்கு வணக்கத்தா. அப்படியே சிரிச்சவமா சிரியும் உட்காந்துருக்கீங்க. வெளியே இருந்துட்டு யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க, அப்படி உட்காருங்க. அப்படி சிரிச்சவமா இருக்கு பாருங்க, அப்படிதான் இருக்கணும். அந்த என்னை வெத்த ஆத்தா உங்களுக்கு தாத்தா வணக்கம். அப்படியே அப்படி சிரித்தா ஒரு சில ஊரில் ஆத்தா மாதிரி எப்படி உட்காந்துருப்பா தெரியுமா? வீட்டில் புருஷை அடிச்சா எப்படி முறைச்சிட்டு உட்கார்றது அதே மாதிரி கொலகாரனை பார்க்குற மாதிரி தான் என்னை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. என்னை பார்க்கல கொலகாரி மாதிரி தெரியும் போல இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம ஊரில் அப்படியெல்லாம் கிடையாது. அருமையாக நாடகத்தை ரசிக்கிறாங்க. இந்த நாடகத்தை பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியாக இருக்கணும், அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினச்சி பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினச்சி பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவாக சொல்கிறேன், இன்னைக்கு நாடகம் நல்லா இருக்குமையா, வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினச்சி பாருங்க. ஸ்ரீ பகவதி அம்மன் காளியம்மன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கேன். இதுவே வித்தியாசம் நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும். வந்திருக்க பப்புனுக்காரனவாரு இஞ்சி தின்ற குரங்கு மாதிரி மூஞ்சி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தாச்சு என்ன ஒரு குரங்கு மாதிரியா இருக்கு என்னண்டு இருக்க போதும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நாடகம் நல்லா இருக்காதுங்க. பார்க்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும், அதான் முக்கியமான விஷயம். ஓகே ஓகே நல்லா இருக்கு. ஹலோ
ஓகே ஓகே ஹலோ அப்படி இருக்கட்டும் தலைவர் ஒரு ஹலோ ஏப்பா இதை குறைச்சு ஹலோ நம்ம வாடகை பிரச்சனை இல்லை ஹலோ ஹலோ ஓகே அவர் நல்லா வச்சிருந்தா நீ தானே நோண்டிட்டு போனாங்க அவர் நல்லா தான் வச்சிருந்தாரு அண்ணே ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுறா நல்லா இருக்கு விட்டுருங்க நல்லா இருக்கு நல்லா தான் பண்ணிட்டு கூட கூட யார் ஆப்ரேட் பண்ணால் நல்லா இருக்கு கெடுத்துட வேணாம் மைக் செட்டு சூப்பராக இருக்கு விட்டுருங்க ஓகே ஓகே ஹலோ நல்லா சூப்பர் நல்லா இருக்கு அருமையான ஒளி ஒளி அமைப்பு அதில் அந்த நாடகத்தை எப்படி பார்க்கணுன்ற விஷயத்த அத்தை விட சென்னை பிடிங்கி விடிச்சா ஓட்டணும் கடை கடன்னு ஓடிடுமா கண்ணாடி நாடகத்தை பார்த்துருங்க கொஞ்சம் காதல்லி பாட்டுகளை கேட்டுருங்க நாடகத்தை பார்த்துருங்க காதான பாட்டுகளை கேட்டுடுங்க கண்ணாலே உங்க கண்ணாலே கல்லை கண்ணாலே நாடு கண்ணாலே நாடகத்தை பார்த்துருங்க கொஞ்சம் காதல்லி பாட்டுகளை கேட்டுருங்க சொன்ன பல மெதியா இருக்கணுங்க ரசிக சொன்ன சோதரிகளே வணக்கமுங்க நாடகத்தை பார்த்துடுங்க பின்னாடி போகாதீங்க நடிகருக்கு தொந்தரவு தராதீங்க அட முன்னால வந்துருன்னு என்ன நடக்குதுன்னு முடிவு வரை இருந்து பார்த்திருங்க என்ன நடக்குதுன்னு விடிய விடிய நீங்க பார்த்துடுங்க உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திருங்க சீட்டி அடிக்காதீங்க இப்படி சீட்டி அடிக்காதீங்க துண்டி சீட்டி எழுதி கொடுக்காதீங்க அடிக்காதீங்க நடிகர்களுக்கு துண்டு சீட்டு கொடுக்காதீங்க பல கட்சி மாட்டு மாட சொல்லி கலட்டக்கலை பண்ணிக்கிட்டு கச்சேரியில் கை கட்டி நிக்காதீங்க கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க கலக்கி மதிப்பு தரணும் நாடக கலக்கி மதிப்பு தரணும் தமிழ்நாட்டு கௌரவத்தை காப்பாற்றணும் மதிப்பு தரணும் எங்க கௌரவத்தை காப்பாற்றணும் விளக்கின் கவிக்குரிய தங்கவலன் பாட்டு கேட்டு வித்தியாசம் இல்லாம நீங்க பார்க்கணும் உங்க கண்ணாலே நாடகத்தை பார்த்திருங்க கொஞ்சம் காதாலே பாட்டுகளை கேட்டிருங்க சொன்ன பல மீதியா இருக்கணுங்க ரசிக சோதர சோதரிகள் வணக்கமுங்க 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 ஆமா எல்லாருக்கும் நல்லபடியா வணக்கத்தை தெரிவிச்சதோடு வாங்க வாங்க ஹலோ உயர் திரு காவல்துறை ஐயா அவர்களுக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. நானே குறைக்க சொன்னேன் அண்ணே அவர் நல்லா தானே வச்சிருந்தாரு ஏனே விசிலியும் எல்லாத்தையும் குறைச்சி கரெக்டாக தான் வைக்கிறாரு நீ ஏனே வந்து சொல்லி குறைச்சிட்டே இருக்காரு நல்லா தானே இருந்துச்சு அவர் நல்லா தான் வச்சிருந்தார் நீங்கள் வந்து குறைக்க தான் விசில் வருது அண்ணே இதை கரெக்ட் பண்ணேனே பேச வச்சுக்கோண்ணே ரைட்டா இந்த நாடு வைத்திருக்கிறார்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள் எதற்காக திராமத்தங்கள் தெரியப்படுத்த என்னகரத்தில் பொறுமாதல் கூடிய வீரசக்கம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு கோவில் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளிர் நாடகம் வெகு சிறப்பு நடைபெறும். இந்த நாடகத்தை அடிக்கிற நடிகை சியாமநிலை ஏற்கனவே தங்களுக்காக தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரக்கூடிய திண்டுக்கலை சேர்ந்த SP சோலை ராஜ் அவர்கள் உங்கள் மத்தியில் வேடன் விருத்தடி காத்துக்கொண்டிருக்கிறார். அவர்களபடியாக இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி தனக்கென்று ஒரு பாணி அமைத்து உலகமெங்கும் பேரும் புகழும் பெற்றக்கூடிய அன்பு சகோதரி வள்ளாள மாநகர் MSK சிவரஞ்சனி அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளி நம்மை காத்துக்கொண்டிருக்கிறார். அவர்களபடியாக கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்று இவரா இவருக்கென்றே பாட்டா நடிப்புக்கென்று இவரா இவருக்கென்றே நடிப்பா என்று வெற்றிகொள்ளும் மதிப்பிற்குரிய அன்பு மாப்பிள்ளை கருங்குளத்தை சேர்ந்த பி ஜெய மாதவன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாதனை காத்துக் கொண்டிருக்கிறார்.
அவருக்கு அடுத்தபடியாக ஹார்மோனிய கலை அரசன், ஹார்மோனிய இசை அரசன், மதிப்பிற்குரிய அன்பு அன்னார் மறைந்த மாமேதை கலை பொக்கிஷம் திருச்சியை சேர்ந்த TM அடைக்கலசாமி அவருடைய மகன். சொந்த ஒரு திருச்சியாக இருந்தாலும் தற்போது மதுரை புதூரில் வசித்துக் கொண்டிருக்கிறார் அன்பு அன்னார் TM அருண் அவர்கள் ஹார்மோனிய பின் பாட்டு. நமது வெற்றிய நாளை சரித்திர சொல்லும், எப்படி கேட்பில் எப்படி வெல்லும். நமது வெற்றிய நாளை சரித்திர சொல்லும், எப்படி கேட்பில் எப்படி வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், நமது வெற்றிய நாளை கருத்திர சொல்லும், எப்படி கேட்பில் எப்படி அருமையான பாடல். கைதட்டிய ஒருவருக்கு மட்டும் நன்றி வணக்கம். இப்படி கைதட்டி உற்சாகப்படுத்தும் போது தாங்க நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அன்பளிப்புக்குரிய பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. நாங்க பாடக்கூடிய பாடல்களோ, பேசக்கூடிய பேச்சுகளோ, நடிக்கக்கூடிய நடிப்புகளோ, இந்த இசை வல்லுநர்கள் வாசிக்கக்கூடிய வாத்தியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த நேரத்தில் கைதட்டிங்கன்னா ஆகா இதைத்தான் ரசிக்கிறீன்னு நினைச்சு செய்யக்கூடிய தொழிலை 2 மடங்கா சேர்த்து செய்வோம். அவ்வளோ வித்தியாசம். கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி வணக்கம். அதே மாதிரி அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் சொல்ல போறது கிடையாது, வாங்கத்தான் போறோம். அது ஆத்தாமர்கள் அன்பளிப்பு கொடுக்க கையில காசு இல்லை நினைக்காதீங்க. தோடு முகத்தி கூட கலட்டி கொடுங்க, நல்லா வாங்கிக்கிடுவேன். காலில் இருக்கிறத கூட கலட்டி கொடுங்க. ஆமா செருப்பு கடை கொலுசை கேட்கிற நீங்க வேற, அதெல்லாம் நமக்கு உங்க அன்பு இருந்தாலே போதுமானது. கைதட்டி ஒருவருக்கு நன்றி. இனி போக பண்ணி கைதட்டக்கூடிய இருக்கவங்களுக்கு நன்றி. அவர்கள் வழியாக கோடை குமரன், மின்னலடை சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவர் அரசகுலம் PV ஜெயம் அவருடைய மாணவர் இடையபட்டி PV கண்ணன் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்க தொப்பித வேளா. இடியும் புயலும் மழையும் சேர்ந்து வந்தாப்புல இருந்துச்சா. அருமை 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 ரத்தன சொர்க்கம் அமைச்சிருக்கிறாரு. நன்றி நன்றி. அவருக்கு பார்த்தீங்கன்னா பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி, மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பனார் பரம்பேட்டு SL தங்கமருடைய மாணவர், அருப்புக்கோட்டை அருகே உள்ள குலசேகரநல்லூரை சேர்ந்த PM மதன்ராஜ் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆல் ரவுண்ட்.
ரசிக்கிறார். அருமை 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 அருமை. அவருக்கு அடுத்தபடியாக எத்தனை வாத்தியில் இருந்தாலும் தாயும் தனிமத்தில் உடைய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார். தம்பி 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 இருக்குதா வாசிக்கும் போது குறைச்சிடுறேன். நல்லா இருக்கு. ஹலோ இல்லை என்ன பாரு என்ன நீ வெய்யா வாலிமா இல்லையா உனக்கு ஹலோ நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன் விட்டுற வேண்டியதானே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் விட்டுற வேண்டியதான் பார்த்து அப்படியே டைரக்டருக்கு பாலச்சந்திரன் மாரியே இருக்கேன் அப்படியே டைரக்ஷன் பண்ணிட்டே இருக்கேன் அவர்கள் எத்தனை வாத்தியில் இருந்தாலும் தாய் நதிமத்திலுடைய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார். அகரம் ஆர்வம் அவர்கள் சீன் தாளம். என்னைக்கு முகரை உடைக்க போறேன்னு தெரியல. எத்தனை பேர் மூக்க உடைச்சான்னு தெரியல. சும்மா ஆர்வம் சும்மாவா நம்ம தமிழ்நாடு நடிகர் சங்கத்துல நம்பர் 1. எதுல நம்பர் 1? சரக்கு நம்பர் 1. அது A1 A1 A2 அது என் அழகு சுந்தரம் கொன்ற மனுஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. தானத்திலே சிறந்ததான மன்னதானம் உப்பிட்டவரை உள்ள நினைக்கணும். அருமையான சாப்பாடியா அடட போதும் போதும் அருமையாக அள்ளி வச்சு கவனிச்சாங்க. அன்னம் விட்ட கைகளுக்கு மண்ணிருந்த கோடான கூடி நன்றி 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 வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு. மைக் செட் அப்படி குயிக் செட்டாக இருக்கணும். டீப்னா அப்படி டாப்பாக இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி அமைத்தரக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் குமரன் ஆடியோஸ் திண்டுக்கல். குமரன் 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 ராஜா அவர்கள் அணுங்க சிறந்த அமைத்து தருவார். மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் அருமையான ஒரு யூடியூப் சேனல் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் நாடக கலையை மென்மேலும் வளர்த்து கொண்டிருக்கிறார் சிறந்த ஒரு யூடியூப் சேனல் குருவேந்தல் பாண்டி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை தட்டிக்கங்க, முடிஞ்சு ஜால் பட்டன் அங்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீரசிக்கம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் பகவதியம்மன் பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் இந்த வள்ளி திருமண நாடகத்திற்கு பிரார்த்தனையாக அதை நேர்த்திக்கடன் நாடகமாக உபயம் செய்தவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய கவுண்டன்பட்டி திருவாளர் ராமு பொம்மக்கால் வெள்ளிக்குமார் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக இந்த நாடகத்தை உபயம் செய்திருக்கிறார்கள். மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய கவுண்டன்பட்டி திருவாளர் ராமு பொம்மக்கால் வெள்ளிக்குமார் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக இந்த நாடகம் உபயமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்புலங்களுக்கு அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னடா எல்லா பேரும் சொல்லிட்டு வரேன் இந்த டான்ஸ் பேர் வரலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வந்திருக்கிறது ஆடல் தாரகை நாட்டிய பைகிளி நாட்டிய என்ன நீ மறக்கல எதையும் மறக்கிற கிடையாது. நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய பிரத்யா அவர்கள் டான்ஸ் காமிக் அத்தமாக உள்ள நினைச்சு அழகு கவித உள்ளவடுத்து அத்தனை மறந்து போட்டு அடே உள்ள பக்கையில் அத்தமாக உள்ள நினைச்சு அழகு கவித உள்ளவடுத்து அத்தனை மறந்து போட்டு அடே உள்ள பக்கையில் அல்றுதமே உள்ள கொள்ளுமே நாமில்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை உள்ள நாடகத்தை கெடுத்தவளே ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு கிடக்கிறப்பா. இதுவரை இந்த சத்தம் கேட்க எப்படி பேசான்னு கேட்டுங்க. இதுல பேசுற சத்தம் வெளியே கட்டுருமா பக்கத்துக்கார எவனு இருக்கானா அப்பா தட்ட சொல்லிடுவாங்களேன்னு குருட்டு கோழி களவாணி மாதிரி திரும்பி பாக்குறது. எப்படி பாக்குறது? என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கே குடும்பம் குண்டிய துருப்பதுன்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்ல என் பக்கத்து கரையில தெரியுமா அதிர்ச்சியில பேசுறவன் அவன் எப்படி பேசுவான்? ஹலோ ஐயா ஆத்தாடி அக்காளி அவன் வீட்டுல ஒன்று செத்தானே வீட்டுல பொழைச்சானு தெரியாது. எவ்வளவு நெஞ்சு வலி கரையை தானே அதோட ஆளு க்ளோஸ். ஏன் அடுத்தவளை எங்க சொல்லி பேசுவானே என் வீட்டுல கேட்டுக்கங்க. எனக்கா 2 பையன்
படிப்புல கெட்டிக்காரன். கொரோனா காலத்துல பள்ளிக்கூடம் போக முடியலன்னு 15,000 போட்டு 30,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுத்தையா. சொல்லக்கூடாது, 2 பேருமே செல்ல வச்சுக்கிட்டு அருமையா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் கொரோனா காலத்துல வேலை இல்லையே. நான் ஒரு வாரமா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். மதியானம் 1 மணி இருக்கும். திடீர்னு ஒரு சத்தம். எப்படி கேட்குதுன்றீங்க? உக்காமக்கு ஊருக்குள்ள கலவரம் வந்துருச்சாக்கும்னு தூங்குனவன் மட்டார் நின்றுச்சு. வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் பார்க்குற ஒரு வயலையும் காணாம். சுற்றி வாடான்ற வீட்டை 10 சுற்றி பார்க்குற ஒரு வயலையும் காணாம். அர்ரா புறான்றாங்களேன்னு பார்க்குறேன். என் மையன் மூதேவி 2 பேரும் ப்ரீபெய்ட் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அர்ரா தூக்கி போட்டு அமுக்கலான்னு. எத்தனை பிள்ளைகளுக்கு கண்ணு போச்சு. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைங்க அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஆனால் மற்ற வீட்டில் எப்படியா தெரியாதுங்க. என் வீட்டிலலாம் அப்படி கிடையாது. தங்க கொடம். என் பொண்டாட்டி மாதிரி ஒரு பொம்பளை வேறு எந்த ஊர்லேயுமே பார்க்க முடியாது. அப்படியே வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். வீரசகமுடி வந்திருக்கான். இன்னைக்கு நம்ம ஊருக்கு நாடகம் வந்துட்டு என் ஊர் திருமங்கலம் பக்கத்தில் தூம்பக்கலம்னு என் வீட்டுக்கு போக மதியானம் 12 மணி ஆகும். 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, நான் போகாம என் முண்டாட்டி சாப்பிடவே மாட்டான். அப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்றியா? மைத்தை பிடுங்கிருக்காங்க. நான் போய் தானே சோறாக்கணும். நாக்குனா தானே எடுபட்ட முண்டை திம்பா. 24 மணி நேரம் டிவியை ஆக்குறா. என்னத்தையும் போட்டு வச்சிருக்காங்க தெரியல. அந்த டிவிலையும் நல்லதா ஓடிட்டு கிடக்கு. யார் பொண்டாட்டி யார் புருஷனா யார் கூட்டிட்டு போறது, யார் பொண்டாட்டி யார் தள்ளிட்டு போறது, இதாக இருக்கு. இதத்தை இருக்க பொம்பளை கூட வான்னு உட்காந்து பார்த்துட்டு கிடக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? அதனால மரியாதை, அப்படி மரியாதை கொடுப்பா. மரியாதையின் தலை சிகரம் சொல்ல போனோம்னா எங்க ஏரியாவில் எங்க ஊர்ல ஏன் முண்டாட்டி தான் சொல்லுவாங்க. ஐயே இன்னைக்கு நாடத்துக்கு கிளம்பிட்டேன், ஜோர் ஓடுறீன்னு சொன்னேன். எப்படி மரியாதை கொடுத்தா? ஏடா இழுச்சாப்பல நீலாம் சோத்த திங்க பிய திங்கிறாடா, ஆளு மூஞ்சி முகரையும் பாரு, போடா வேணா அடிச்சே சொல்ற அப்படின்னு ஏன் முண்டாட்டி என்னைய கேட்டு. நான் ரோஷக்காரன் கோவக்காரன். ஒரு பொட்டாச்சி சாகிற மாதிரி கேட்டுவிட்டல. அக்கால இன்னும் உயிரோட இருக்கலாமா? எதையாவது திண்டு சாகலாம். வேகமா போய் 3 புரோட்டா திண்டேன் சாவு இல்ல. ஏன்டா அப்படி வெளிக்குதான் வருமோ? இது சரிபட்டு வரல. ஏதாவது குடிச்சது போம்டான்னு ஒரு பெட்டி கடையில போய் 2 சர்பத்து குடிச்சு அப்புறமும் சாவு வரல. இது சரி. நான் காப்பாத்துறது மூட்டை பத்தி மருதாங்க உன்னை காப்பாத்துறேன். அது எங்க அப்பத்தால குத்தி பார்த்தேன் சாகதா சாகலையான்னு. இது சரிபட்டு வரல. எதுல தொங்கி செத்து போம்டான்னு முடிவெடுத்து கயிறு எடுத்து வேகமா கிளம்பிட்டேன். கத்தர்நாத்துக்கு தண்ணி இறைக்க. ஏனே நீங்க வேற சாகிறது போனேன். அங்க போனா அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தன் தொங்கி சாக காத்து கிடைக்கா. அப்பதான் வீட்டை நான் சொன்னேன், நீயும் சாத்தாந்திருக்க நானும் சாத்தாந்திருக்கேன், எதுக்குடா கயிறை வேஸ்ட் பண்ணணும்? ஒரு கயத்துல தொங்கி 2 பேர் சாவும்டா. செத்தாலும் ஒரு கயத்தில் 2 வாலிபர்கள் வரணும்னு ஊர் உலகம்லாம் பெருமையா சொல்லுவாங்கடான்னு சொன்னேன். அவனும் சரிண்டா நானும் சரிண்டே. அவனும் தொங்கினேன் நானும் தொங்கினேன். அவனை பிடிச்ச கருகு முதல்ல என்னை பிடிச்ச கருகு முதல்ல அவன் செத்து போனேன், நான் உயிரோட வந்துட்டேன். என்னடா சொல்ற? ஆச்சரியமா இருக்கு. அவன் கயத்துல தொங்கினியா, நான் அவன் காலை பிடிச்சி தொங்கினேன். செத்துலாமனே காலை பிடிச்சி தொங்கினேன், ஜாவு வரல. அதனால எல்லாம் உள்ள அறிகிற சுதனை கொலகஸ்ல தான் இருக்க. அதனால பரவாயில்ல. ஆமாப்பா சொல்லிட்டே இருக்கல, விடிய விடிய வாசிக்கிறது. நீ அங்கே ஆஃப் பண்ண, நீங்கள் நாங்கள் ஆஃப் பண்ணிடுவாங்க. விளங்குதான். நாய் குடினா தெரியுமா? தண்ணியை போட்டா போதும். அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு, ஆத்தா இருக்கலாம் பாக்குறது கிடையாது. ஒரு அநியாய பேச்சா இருக்கான். இது பேர் நாய் தனியா குலைக்கிற மாதிரி குலைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது பேர் நாய்க்குடி. நரிக்குடின்னு என்ன தெரியுமா? தண்ணியை போட்டா போதும். நரி எப்படி தந்திரமா வேலை செய்யுமோ அதே மாதிரி கட்டிங்க தான் சாப்பிடாங்க, அளவுக்கு சாப்பிட அப்படி தந்திரமா வேலை செய்வாங்க. அது பேர் நரிக்குடி. பன்னிக்குடின்னு என்ன தெரியுமா? தண்ணியை போட்டா போதும். பன்னி எந்த சாக்கடையில் விழுந்து கிடக்கோ அதே மாதிரி மூதேவி எந்த சாக்கடையில் விழுந்து கிடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது வரைக்கும் அந்த போதை வீச்சம் தெரியும், போதையில் வீச்சம் தெரியாது. போதை தெளிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வீச்சம் கர்மம். இதில் தானே படுத்து கிடந்தான். என்ன வேணா சொல்றிய? இந்த குடினால ஏன் என்ன ஒரு கொடுமை தெரியுமா? பெத்த மகளை 5 சரியான போதையில் 5 வயசு பிள்ளை தூக்கி போட்டு கருப்பளிச்சிருக்காங்க. காரணம் இந்த போதை. அப்பேற்பட்ட போதை நமக்கு தேவையா? இந்த குடினால எத்தனை குடும்பம் கெட்டு போச்சு, நம்ம குடும்பமும் கெட்டு போச்சு. ஏன்னா எங்கள் அப்பனும் ஒரு வழியே தானே. அதனால விஷயத்தை எப்படி சொல்லணும்னா 5 பேச முடியாது. அடித்தாலும் தந்தாயி மகே குடிச்சா தானே வெறுக்கிறா, கால் வடமானாலும் காப்பாத்தும் தந்தாயி மகன் குடிச்சா தானே வெறுக்கிறா. இந்த உண்மையை புரிஞ்சு நல்லதை தெரிஞ்சு நடந்துக்கப்பா.
குடிச்சா நாட்டில வீட்டுல ஊர்ல இப்ப மதிப்பிருக்க ஆடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அது அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அது அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட காலாவதி சரக்க வாங்கி குடிச்சு இந்த குடலும் தானே வெந்தது கைகால் நட்டுங்கிட்டு பல குட்டு தெருவில் திரியுது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரச நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அது அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு யார் கேக்குறா வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமே யாரும் குடிக்க வேணாம்னு படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன்